ஹல்லேலூயா. இயேசுவானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டு இருக்கிறார்னு கேட்குறேன். நான் பேசுறது கேட்குதுங்களா? லாஸ்ட் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருங்க? பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து? உயிர் தேர்ந்து பரலோகத்தில் இருக்கிறார். வெரி குட் ஆன்சர். வேற? அற்புதமான ஆன்சர். வேற? அவ்வளவுதானா? நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இது கூட நல்ல பதில் தான். பாருங்க, வேதவசனம் சொல்கிறது, அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நாம் ஏற்ற வேளையில் வேண்டிக் கொள்வது என்னதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவர் என்ன செய்யறாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாராம். ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், நான் என்ன செய்யறேன்? கொத்தி எரு போடுறேன், இது கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசுறாரு. நம்ம என்ன செய்யறோம்? முழங்கால் படிட்டு பல மணி நேரம் நம்ம செபிக்கணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். அது நிறைய நேரம் பாசிபிளா இருக்கிறது இல்லை. ஏன்னா திடீர்னு எடுத்தோடனே நம்ம எந்த ப்ராக்டிஸஸும் வந்துடுறது இல்லை. நமக்கு பாருங்க, ஒரு இடத்துல ஒரு ஆளை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்து எவ்வளோ கஷ்டம்னு டீச்சருங்களுக்கு தெரியும். ஏன்னா மனுஷனுடைய மனசு ஒரு குரங்கு மாதிரி ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். என்னுடைய சாட்சி எத்தனை பேர் கேட்டீங்க? என்னுடைய சாட்சி நான் ஷேர் பண்ணிக்கிறதா சொன்னேன். யாராவது கேட்டிங்களா? என்னுடைய சாட்சி யூடியூப்ல இருக்கிறது பரவாயில்ல, ஒரு 2-3 கரங்கள் உயருது. உங்களுக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துறேன். பாருங்க, நீங்கள் உங்களால் 1 மணி நேரம் தொடர்ந்து செபிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் 1 மணி நேரம் நீங்கள் ஈஸியாக பாட முடியும். 1 மணி நேரம் நீங்கள் ஈஸியாக ஆராதிக்க முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் 1 மணி நேரம் செபிக்கிறதும் ஒன்று தான், நீங்கள் 1 மணி நேரம் ஆண்டவர் ஆராதிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாடல் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஜெபம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வேதத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கிட்டே இருக்கிறோம். பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மனப்பாடமாக தெரியும்னா நம்ம தொடர்ந்து எந்த குறிப்புக்காக செபிக்கிறோமோ அந்த வசனத்தை சொல்லி நம்ம செபிக்கலாம். ஆமாம் தானே? இப்போ நமக்கு அந்த பழக்கம் நமக்கு அதிகமாக இல்லைன்னும் போது நமக்கு என்ன சொல்லி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வசனங்கள் மடை திறந்த வெள்ளம் போல வரக்கூடியதில் பிரச்சனை இருக்கும். ஆனால் பாருங்க, இந்த தெய்வ பாடல்களை எழுதக்கூடிய தெய்வ மனிதர்கள் கர்த்தருடைய பாதத்தில் வீட்டிலிருந்து தேவனுடைய வசனங்களை தொடர்ந்து வாசித்து நீங்கள் எந்த பாட்டு வேணால் எடுத்துக்கோங்களேன், அதில் ஜீவனுள்ள வாக்கு தத்தங்களை உள்ளடக்கியதாகவே இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பு, நமக்கு தேவையான ஐஸ்வர்யம், நமக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகள், நம்ம குடும்ப பாதுகாப்பாக இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், அவங்களுடைய திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே பாருங்க, எல்லாமே என்ன செய்யறது? அந்த வாக்கு தத்துவங்களுக்குள்ளாக அடங்கி இருக்குது. நம்ம பாடல்களை என்னைக்கு நம்ம உற்சாகமாக பாடுறோமோ அதுவும் நீங்கள் நல்லா சந்தோஷப்பட்டுக்கலாம். நீங்கள் 1 மணி நேரம் கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெற்றீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரம் நேர் முழங்கால் நின்று ஜெபிச்சதுக்கு சமம். நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பாடுறது ஒரு வகையான ஜெபம். நம்ம ஆண்டவரை போய், கர்த்தாவே நான் உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லுதுன்றது ஒன்று தான். கர்த்தா நான் உம்மை பார்க்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். அதனால் நம்ம செய்யக்கூடிய இந்த வேலையை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஆவியோடு கூட பாடுவோம், உண்மையோடு கூட பாடுவோம், நம்முடைய முழு பலத்தோடும் நம்முடைய முழு ஆத்மாவோடும் கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம். அடுத்த பாடலாக கூட துதிப்போம் ஹல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி என்ற பாடல், பழைய பாடல். நம் கரங்களை தட்டி உற்சாகமே பாடும். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை.
அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அங்கிடனே இருளிலே என்று நடமாடும் கொள்ளை நோயை கண்டு பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயங்கரை ஜெயித்திடுவே பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயங்கரை ஜெயித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் என்ற நடைக்கலமாவே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே தேவனென்ற அடைக்கலமாயே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார் சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கண்ணீர் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் வானங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம்
அல்லேலூயா. அப்படியே உற்சாகமா எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த மாலை வேளையிலும் பாருங்கள், அநேக ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல பாக்கியம் உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவருக்குள்ளாய் பலப்படுத்தும்படியாக, திறப்படுத்தும்படியாக, துதிக்கிற ஜனங்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, இனிமேல் அவர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, இனிமேல் அவர் கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக, கொடுக்க போகிற எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தண்டில் எங்களை கூட்டி சேர்த்தீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல பாக்கியம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தடியிலே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற ஆண்டவரே, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே சாதி எது என்று மோசே கேட்கிறாரு. ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் அப்பா எங்கள் மத்தியில் நீங்க வந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களுடைய மாம்ச கண்களினால் அதை பார்க்க முடியாவிட்டாலும் நீர் ஆவியா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஆவியோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறீங்க. எங்களுடைய இருதயங்களை அறிந்தவரா இருக்கிறீங்க. எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் அறிந்தவரா இருக்கிறீங்க. நீர் நல்ல மருத்துவர், நீர் நல்ல துணையாளர், எங்களை தேற்றுகிற ஆவியானவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கோ உள்ளவைகளும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்கு, ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு, கொடுத்திருக்கிற குடும்பத்திற்கு, பிள்ளைக்கு, வேலைக்கு எத்தனையோ நன்மைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றிற்காகவும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. கொம்பும் விரிகொள்ளுமல்ல காளையர்தை பார்க்கிலும் என் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பதே பிரியமாயிருக்கும் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. மாறாதவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி, 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 நன்றி. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. Glory to Jesus, hallelujah, 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 hallelujah. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியே சுராஜா, நன்றியே சுராஜா, நன்றியே சுராஜா, நன்றியே சுராஜா. Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் தந்தாரே இயேசு, எனக்கு சமாதானம் தந்தாரே இயேசு. சமாதானம் தந்தாரே ஓ நன்றி ஆண்டவரே. எனக்கு சமாதானம் தந்தாரே Yes Father. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே.
தந்தாரிசு, எனக்கு புது வாழ்வு தந்தாரிசு. புது வாழ்வு தந்தாரிசு, எனக்கு புது வாழ்வு தந்தாரிசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தாரிசு, எனக்கு விடுதலை தந்தாரிசு. விடுதலை தந்தாரிசு, பாவத்திலிருந்து விடுதலை தந்தாரிசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தாரிசு, எனக்கு வல்லமை தந்தாரிசு. வல்லமை தந்தாரிசு, சரி. எனக்கு வல்லமை தந்தாரிசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரிசு, எனக்கு அபிஷேகம் தந்தாரிசு. அபிஷேகம் தந்தாரிசு, ஓரா பாபா பாபா கரலா. துதிபாடல் நான் பாடி கரங்களை உற்சாகமாக தட்டி வாழ்த்திடுவே. ஓரா பாபா லா கரலா. நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி ஓரலா மாமா மா கரலா பாபா பரலா ஓரி மலாதியா கரலா ஷபா பாபா கரலா பா ஓரேலே தியானலா ஷகலா மெல்லே பாப்பா கரலா லலா மாமா. இந்த மாலை வேளையிலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய ஜனங்களுக்கு நம்முடைய ஆவி அளவில்லாமல் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ராமா மாமா ரலா பக்கரலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ரலா கரலா மாமா மரலா பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆவியா.
ஆவியானவரே. ஹalleluya 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 ஹalleluya. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே நீர் சமாதானக்காரரே. மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடி இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்ததே. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்ததே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர். எல்லாரும் சொல்லலாமா? நீர் ஒருவரே Yes, Lord. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஆமென். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரரே. ஹalleluya. கரங்களை உற்சாகமாக தட்டி உயிர் திறந்த அந்த ஆண்டவரனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாலை வேளையிலும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
Thank you, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லோரும் நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தலாமா? ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அது உண்மையில வந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே நீர் எங்களுக்காக யாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. நீர் மரித்தீர், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராய் இருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் Yes, Lord. ஆண்டவரே சுனிரே, விடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமை முடங்கிடவே, மகிழுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமை முடங்கிடவே, மகிழுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்படியே முழங்கள் படியிட்டவர்களாக பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று பேசினார். இந்த 2வது நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அன்றைக்கு சின்ன சாமுவேல் சொன்னது போல, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார்.
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி தேற்றவாளனை ஸ்தோத்திரிப்போம். நாம் எல்லாரும் உட்கார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். நேற்றைக்கும் இன்றைக்கும் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான கர்த்தருடைய தாசன் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் அவர்கள் நம்ம மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நமக்காக ஜெபிப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மகிழ்ந்து களி கூறினாதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதித்தோம். எது நிமித்தம் ஆராதித்தோம்? அவரை நேசிக்கிறபடினால், அவரை அன்பு கூறுகிறபடினால் அவரை நாம் ஆராதித்தோம். நன்றி ஆண்டவரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வனீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம்
புகழும் பல ஆசியும் வீணல்லவோ. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வம் என்னருளே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருளே சுவை போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தடா உயிரே. இயேசுவே எந்தடா உயிரே. நன்றி ஆண்டவரே, எங்களை உம்முடைய அடைக்கலத்தில் வைத்திருக்கிறவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே, இந்த ராத்திரிகளில் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உம்முடைய மகிமின் பிரசனம் இறங்கி வரும்படி நம்மை அழைக்கிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே சிலுவையிலும் ஆண்டவர் பட்ட பாடுகளிலும் அதனால் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களையும் தியானித்தோம். அவர் அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே காயங்களினாலே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்த்தோம். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே காலையிலும் நாம் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டிருப்போம். ஆனால் மறுபடியுமாய் அதே நிலையில் நாங்கள் உங்களுக்கு செய்தியை கொடுக்காமல் ஒரு வித்தியாசமான கோணத்திலே உங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். பொதுவாக பார்க்கும்போது குட் ஃப்ரைடே என்பது ஒரு துக்கம் என்ற நிலையில் கிறிஸ்துவன் மத்தியில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் 3 காரியத்தையும் சந்தோஷமாக தான் நடத்தியிருக்கிறார். ஆண்டவர் பிறக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன? மகா சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆண்டவர் பிறக்கும் போதும் சந்தோஷம். ஆனா நடுவுல மாத்திரம் ஏன் துக்கம்? குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோம், ஆனால் துக்கம் வருகிறது. ஏன்னா அதுக்கு குட் ஃப்ரைடேன்னு சொல்லிடுறோம், ஆனா அதுக்கு நம்ம பேடா நினைக்கிறோமே. அது நல்லது தானே, அது நல்லதுக்கு ஏன் துக்கப்படுறோம் என்ற நிலை நமக்கு வருகிறது. ஆனால் அது நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம்தான். ஆண்டவருக்கும் அது சந்தோஷமாய் தான் அது தென்பட்டது. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு இது நேரிட கூடாது என்று சொன்னபோது வெறும் எனக்காக ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு சொல்லல, எனக்கு பின்னாக போசாத்தானே. அப்போ பிதாவின் சித்தம் இந்த பூமியிலே அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்து பாடுபட்டு உயிரோடு எழுந்திருக்க வேண்டியது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அதனால தான் அந்த பாடுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. என்ன வித்தியாசமா சொல்றீங்க? அவர் பாடுபடவில்லை என்றால் நாம் சந்தோஷமா இந்த சபைக்குள்ளே இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் பாடுபட்டது நிமித்தம் தான் அவர் இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பு வந்ததனால்தான் தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்காக பிறந்தது நோக்கம், நமக்காக பாடுபட்டு மரித்தது நோக்கம், நமக்காக உயிரோடு எழுந்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் அவர் சந்தோஷமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் நமக்கு சந்தோஷம். அவர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் மனிதனாக மாறி இருப்பார். ஆனால் ஆண்டவர் மனுக்குலமாக பிறந்து இந்த பூமியில 32 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்திருக்கிறார்.
அந்த காரியங்களை பார்க்கும்போது தேவன் இந்த பூமியிலே அவர் எதிர்பார்த்த நோக்கம் இந்த பூமியிலே நிறைவேறப் போகிறது. ஆண்டவர் இந்த ஜீவனை இழந்து விட்டார் சிலுவையிலே. அந்த ஜீவன் போய்விட்டது. அந்த ஜீவன் போன பிறகு பூமியில் அவருக்கு என்ன வேணும்? அவருடைய சரீரம் மாத்திரம்தான் இருக்கிறது. ஏனென்றால் எப்படி போனது? அவர் சிலுவையில் என்ன செய்தார்? தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, பிதாவே, என் ஆவியை நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். யாரும் அவர் உயிரை என்ன பண்ணல? எடுக்கல. அவர் உயிரை யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிற தேவன். வாசிங்கள் வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்கள். வெளிப்படுத்தல் 1:18 எடுத்து வாசிங்கள். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு எழுந்ததினாலே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி யார் கையில் இருக்கு? இந்த பாதாளத்துக்கு அனுப்புறதா இருந்தா கூட அவன் போக முடியாது. நம்ம இயேசுவின் நாமத்தினாலே நீ பாதாளத்துக்கு போ என்று சொல்லும் போது ஆண்டவர் திறக்கிறாருங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அங்க ஆண்டவர் அந்த சாவி வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை சொல்றான், இப்ப திறந்து இவனை உள்ள போட்டுடலாம். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த பூமியிலே அவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் அந்த அதிகாரத்தை தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுத்து பிசாசின் மீது அதிகாரத்தை கொடுத்தார். அவர் உயிரோடு எழுந்ததினால்தான் இந்த பூமியிலே நாமும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நான் சொன்னேன், நான் மரித்தேன் உண்மைதான், ஆனால் சதா காலங்களில் நான் எப்படி இருக்கிறேன்? உயிர் உள்ளவராயிருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ உயிரோடு இருக்கிற தேவன் என்ன செய்தார்? பூமியில அவர் உயிரோடு இருந்தாரே, தன் ஜீவனை கொடுத்தார். ஆனால் அந்த ஜீவன் என்ன ஆனது? திரும்பி வந்து விட்டது. எப்பயா வந்தது? திரும்ப பிதாவை ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த உயிர் பிதாவினிடத்தில் போய்விட்டது. சரீரம் மாத்திருந்தான் பூமியிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார் கல்லறையிலே. ஆனால் 3ஆம் நாளிலே அந்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த ஆவி, உயிர்த்தெழுதலின் ஆவி இறங்கி அந்த சரீரத்தில் இறங்கினது. ஹல்லேலூயா. அந்த ஆவி உள்ளே வந்தவுடன் இயேசு எழுந்து அவர் வெளியே உயிரோடு வருகிறார். அப்ப ஆண்டவர் உயிரோடு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அந்த நோக்கம் என்ன? அவர் அப்படியே போயிருக்கலாமே. அவர் சொல்லிட்டாரு, நான் போயிடுவேன், பிதாவினிடத்தில் போவேன்னு. போயிடுச்சு ஆவி. மறுபடியும் என்ன வேலை அவருக்கு? யோவான் 11 25, 26 வசனத்தை வாசிப்போம். யோவான் 11, 25, 26. நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், ஹல்லேலூயா, நானே உயிர்த்தெழுதலும் யாராயிருக்கிறேன்? ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததின் நோக்கம் என்னவென்றால், மரித்ததெல்லாம் உயிராயிடும். அதான் முக்கியம். எதெல்லாம் செத்து கிடக்கிறதோ அது ஆண்டவருடைய ஆவியினால என்ன ஆகும்? உயிராயிடும். இந்த வார்த்தை சொல்வதற்கு ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும். இது அவர் சிலுவையில் அறையப்படல. லாசருவை சந்திக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள். அப்பொழுதுதான் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறேன் என்று நிரூபித்தாரா? நிரூபித்தார். எங்கு நிரூபிக்கிறார்? வாசிங்கள். அதே அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கல்லை அவரை நோக்கி, ஆண்டவரே என்னாகும்? நாரும். கண்டிஷன் மோசமாயிடுச்சு. நாருவே 4 நாள் ஆயிற்று. என்ன கண்டிஷன் ஆனாலும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டா சரியாயிடும். அதுதான் முக்கியம். நீங்க எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டால் ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார். அதை விசுவாசிக்கணும். இவ சொல்றா, கண்டிஷனை சொல்றார்.
4 நாள் ஆயிற்று ஆண்டவரே. ஆண்டவருக்கு தெரியாதா? நீ மனுஷன், உனக்கே தெரியுது. அண்ட சராசரங்களை உருவாக்கின என் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியாதா? 4 நாள் ஆயிற்று. யாருமே ஆண்டவருக்கே பாடம் கற்பிக்கிறார்கள். ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே. ஜபத்தில் அப்படிலாம் பேசுறது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். உன் வாயில் சொல் பிறவாதற்கு முன்னே அவைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்ப அந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். மார்த்தாளுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். அவ என்ன எதுக்காண்டு அழுவுறான்னு தெரியுது அவருக்கு. தெரிந்துதான் அங்க கூட்டிட்டு போறாரு. கல்ல புரட்டணும். வேற வெட்டி கதை என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. ஆண்டவரே, டாக்டர் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 5 மாதத்தில் செத்து விடுவார். உன் விசுவாசத்தின்படியே சாவதாக. எதுக்கு நீ அந்த கண்டிஷனை பேசுற? Praise the Lord. செகண்ட் ஸ்டேஜ் இருக்கின்ற ஒரு கேன்சர் பேஷண்ட். டாக்டர் சொன்னார்கள் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தார் உபவாசித்து அழுது ஜெபித்தார்கள். நடுவில் அவரை வைத்துவிட்டு உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த கேன்சரே இல்லாதபடி மாத்திட்டார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் வரும், ஆனால் தேவனால் அது மாற்றப்படும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும்போது தேவன் உயிரோடு தான் இருக்கிறாரா அப்படிலாம் டவுட் வரும். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் பிரச்சனை அதிகமாகும் போது ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறாரா, ஏன் ஜெபம் கேட்கப்படுதா இல்லையான்னு டவுட்டாக இருக்கும். இல்லை, கேட்டுட்டாரு. திராட்சை ரசம் குறைப்பட்டது தெரியும் அவருக்கு. லாசரு செத்தது தெரியும். அல்லேலூயா. எல்லாம் தெரியும். அதின் காலத்தில் நேர்த்தியா செய்வார். நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்போம், இந்த டேட்டில் தான் முடிக்கணும் ஆண்டவரே. சகலத்தையும் அறிந்தவர் அவர். இங்கு நான் உயிர்த்தெழும் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். 21ஆம் வசனத்தை வாசிங்கள். 21ஆம் வசனம் 11:21. வந்து ஆண்டவரே நீங்கள் இருந்தீரானால், அப்ப ஆண்டவர் அங்க இருக்கிறாரா இல்லையா? அங்க இருக்கிறாரே, அப்ப ஏன் நாறுது? நீ தானே சொன்ன, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் என்ன ஆக மாட்டான். நீ சொன்னல. இப்பதான் ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப என்னது 4 நாள் நாறுதுன்னு கதை. அங்க ஒரு வாய், இங்க ஒரு வாய். 21ஆம் வசனம் நல்ல வாய், 39ஆம் வசனம் நாறு வாய். இப்படிதான் இருக்குது. பாஸ்டர் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் தலையெழுத்து? எனக்கு விசுவாசிகளாகிய நாம் தலையெழுத்து என்ற வார்த்தையை பேசக்கூடாது. ஆண்டவர் அந்த தலையெழுத்தை சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இனிமேல் தலையெழுத்தெல்லாம் கிடையாது. அவன் தலையில நசுகிறது தான் நம்ம வேலை. அதனால ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க தான் வந்தார். அது பரிபூர்ணப்பட வந்தார். அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீங்க ஏன் அந்த பிரச்சனையை கலப்புறீங்க? இங்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். 40ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? அவன் நாறுவே என்று சொன்ன போது நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லலையா? சொன்னாலும் நிறைய பேருக்கு அது புரியாது. நிறைய வாட்டி எத்தனை முறை இங்கிருந்து பிரசங்கம் கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில மாறுதல் இல்லை. ஏன்னா விசுவாசம் இல்லாமல். என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்ப ஜனங்களுக்கு அறிவு இல்லையா? இருக்குது, அது செயல்படல. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நாருமேன்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா மகிமைய பாப்பேன்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அதன்படி தான் நானும் ஜெபம் பண்றேன். 41ஆம் வசனம். கல்லை எடுத்து போட்டார்கள். பிதாவே, இன்னும் லாசருவே வெளியே வரல. வெளியே வரல. ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன்.
அப்ப ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், என் கடன் பிரச்சனை மாறினதுக்காக ஸ்தோத்திரம், என் பலவீனம் நீங்கினதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லும் போது பலவீனம் போயிருக்காது, கடன் போயிருக்காது, சொல்ல சொல்லதான் போகும். ஹல்லேலூயா. இங்க அவர் சொல்றாரு, நீர் என் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6 சொல்லியிருக்கிறார். அத ஆண்டவர் சொல்றாரு, இத நான் என்கிட்ட நீ சொல்லுப்பா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஸ்தோத்திரத்தோடு சொல்லு. ஸ்தோத்திரமே வரமாட்டுது ஆராதனையில. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நீ செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை பண்ணும்போது கொஞ்சம் கேப்ல அவர் ஸ்தோத்திரம் பண்ண நம்மளும் பண்ணாதான் அனாயிட்டிங் இறங்கும். மைக்கில் கத்துறவர் தான் கத்தின்னு இருப்பாரு, ஆனா நம்ம ஆவியில என்ன இருக்காது? ஒரு விடுதலை இருக்காது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஷக்கோலா பாரியா அப்படி ஆராதித்து பாருங்க, நீங்க வீட்டுக்கு போகும்போது சுகத்தோடு போயிடுவீங்க. நிறைய விஷயம் இருக்குது. ஆராதனையில் ஹீலிங் இருக்குது, ஆராதனையில் ஆறுதல் இருக்கிறது. ஆமென். அதான் சொன்னாங்க தம்பி, ஆராதனை பண்ணும்போது நிறைய விஷயம் இருக்குது. ஆண்டவர் பேசுவார். நன்றி ஆவியானவரே. அதனால இங்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னாரு, நீர் என் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். 43ஆம் வருஷத்துல ஜெபத்தை கேட்டாரா பாருங்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். 43ஐ வாசிங்கள். பாருங்க, இங்கு மரித்து கிடக்கிற லாசருவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்புகிறார். என்ன சொல்கிறார்? லாசருவே வெளியே வா. ஒரு ஆளு உயிரா இருந்தா வெளியில வான்னு சொல்லுவீங்களா? மரித்து கிடக்கிறவனை வெளியே வான்னு சொல்லுவீங்களா? ஒரு வீட்டுக்கு போறீங்க, உள்ள இருக்கிறவங்க தானே வெளியே வாருந்தீங்க. செத்தவங்களை ஏஞ்சி வான்னு சொல்லுவீங்களா, வெளியே வான்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் பேசுங்களேன். ஹல்லேலூயா. செத்து அவரே ஃபிளாட் ஆகுறாரு, இவன் நாரி போச்சுன்னுட்டா, இப்போ எப்படி வெளியே வான்னு சொல்றாரு? அப்போ எப்படி அவன் ஏஞ்சி நின்னான்? எப்போ ஏஞ்சி நின்னான்? நீர் என் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொன்ன போது அவன் ஏஞ்சி நின்றுட்டான். ஹல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது உங்க பிரச்சனை ஏஞ்சி நின்றுடும், உயிராயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜெபத்தை செய்து முடிச்ச உடனே லாசரு ஏஞ்சி ரெடியா நிற்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, லாசரு வெளியே வா. ஏஞ்சி நின்றுட்டாரு. அப்போ படுத்துக்கிட்டே இருக்கிறவரை என்ன சொல்லணும்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரா? படுக்கையில் இருக்கிறவனை, ஒருவனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட, அப்படிதானே சொன்னாரு. படுத்துக்கிறவனை வெளியவான்னு சொல்ல, அவன் உயிரோடு எழுந்து விட்டான். அவன் ஆண்டவருடைய ஜெபத்திலே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் போது உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்கு கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். இப்ப ஜெபம் பண்ணா சரியாயிடும். சிஸ்டர், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவருக்கு சித்தமானால் நீங்கள் சுகமாவீர்கள். அதுக்கு நீ ஜெபம் பண்ணவே வேணாம். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள பிணியாலையை ரட்சிக்கும். நம்முடைய விசுவாசிகள் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிதான் இந்த சபையை உருவாக்கி இருக்கிறார். இந்த சபை ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரை கர்த்தர் விசுவாசத்தின் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த சபையை மேன்மேலும் வளருவதற்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் தங்கியிருக்கும் போது நீங்க போய் சுவிசேஷம் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் பேர் என்னங்க? பாஸ்டர் தெரியாதா? பாஸ்டர் தெரியாதையா பிரசங்கம் பண்றீங்க? போரூர் சுவிசேஷமே இன்னும் சொல்ல பாஸ்டர். சபை பேர் சுவிசேஷம் அல்ல. நாம் போய் இந்த ஊரை, இந்த கிராமத்தை, இந்த தெருவை ஆண்டவருக்கு சொந்தமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள இருந்தா தானே அது போகும். இதுதான் டெட் கண்டிஷன்ல உட்காந்துக்குது லாசரு மாதிரி. எழுந்து போய் செயல்படும். வெளியே வா என்று சொன்ன போது லாசரே என்ன ஆனாரு? 44ல என்ன பண்ணா? கூப்பிட்டவன வெளியே வருகிறான். ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்குள் வல்லமை இருந்தது. அப்ப இங்க சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றாரு. யோபு 19:25 வாசித்து பார்க்கும்போது அங்கு
யோபு சொல்லுகிறார் ஆண்டவரை குறித்து 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொல்கிறார் என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். எப்போங்க சொல்றாரு? அவரு என்ன கண்டிஷன்ல சொல்றாரு? நீங்களும் நானும் சொல்லுவோமா? இப்ப எல்லாமே செத்து போயிடுச்சு அவருது, யோபுது. நல்லா யோசிங்க. யோபுனுடைய பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், அவருடைய ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு, சரீரமோ செத்த நிலையில் தான் பாதி போயிடுச்சு. இப்போ என்ன சொல்றாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கும் போதே உயிரோடு இருக்கிறார் சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கு யோபு சொல்கிறார் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர். இன்னொரு இடத்துல சொல்றாரு என்னை கொன்று போட்டாலும் உண்மையில எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை யோபுக்குள் இருந்தது. அதனால தான் சொன்னார் நான் நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்கிறார். தேவனை அறிந்திருந்தார் யோபு. நீங்களும் நானும் யாரை அறிய வேண்டும்? தேவனை அறிய வேண்டும். தேவன் எத்தனை முறை சொன்னாலும் நம்ம அறிய மாட்டோம். ஆனால் இங்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை யோபு அறிந்திருந்தார். அவர் சொல்றார் என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அந்த அடுத்த லைன் என்ன சொல்கிறது? அவர் கடைசி நாளில பூமியில, இது எப்ப சொல்றாரு? புதிய ஏற்பாடுல சொன்னாரு, தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு விசுவாசிகளாகிய நாம் என்ன சொல்லணும்? என் மீட்பர் உயிரோடு என்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கடைசி நாள் வரும்போது நான் அவரை சந்திப்பேன். Glory to God. அவரை நான் சந்திப்பேன்பா. என் மூலமா ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை அவர் ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். ஆமா, நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் வெறும் கையோடும் ராஜ்யத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே. நான் ஏதாகிலும் ஒரு ஆத்துமாவை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என் மூலமா ஆத்துமாக்களை நீர் ஆதாயம் பண்ணும். ஜெபம் பண்ணணும். நம்ம காசுக்காக ஜெபம் பண்ணுவோம், வீடுக்காக ஜெபம் பண்ணுவோம், கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆத்துமாக்களும் மட்டும் ஜெபம் பண்ண மாட்டோம். உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருந்தால் நீங்கள் ஆத்துமாவுக்காக திறப்பின் வாசலில் நிற்பீர்கள். அப்படிப்பட்ட பாரம் வந்துவிடும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. மேத்யூ 28:6-28. அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே என்ன செய்கிறார்? அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னதை செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆமா, தேவன் எப்படிப்பட்டவரே? உயிரோடு எழுந்தவர். நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
Hosanna. Yes, my Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் பாடுவோம். அல்லேலூயா, ஓசன்னா. ஓசன்னா. சகலமும் படைத்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சகலமும் படைத்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறங்கி வாங்கப்பா. சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. ஆவியானவரே, அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. சிலுவை சுமந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சிந்தை மாட்டினீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சிலுவை சுமந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சிந்தை மாட்டினீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்கும் போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. லூக்கா 24 அதிகாரம் 6 வசனத்திலே அவர் உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு சொல்கிறார். 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நிறைய நேரத்தில் ஆண்டவரை இல்லாத இடத்துல தேடுவோம். எங்க இல்லையோ மனிதன் என்ன செய்கிறான்? இறைவனை தேடி போகிறான். உலக கவிஞன் சொல்லுகிறான், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. மனிதன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி போகிறான். ஆனால் அங்கு தேவன் இல்லை. ஆனால் தேவன் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசமாகி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார். ஆனால் அவங்க எங்க வச்ச இடத்தை போய் தேடுறாங்க. ஆண்டவர் இல்லாத இடத்துல போய் தேடுகிறார்கள். என் ஆண்டவரை காணவில்லை. அதுல பாருங்க, ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆண்டவரை எடுத்துட்டு போக முடியுமா? அவர் தான் நம்மளை எடுத்துட்டு போக முடியும். அவரை நாம் கொண்டு போக முடியாது. அப்படி அந்த பதட்டத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாது.
ஆனால் ஆண்டவர் என்ன அவங்க பதட்டமா பேசினாலும் அங்க காட்சி அவர் அளிக்கிறவராய் இருக்கிறார். அங்கு என்ன காரியம் சொல்லுகிறார் என்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 6:5 வேகமாய். ஆதலால் நாம் மரண சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால், ஹல்லேலூயா, மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆனால் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட வேண்டும். அவனா அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நாம் மரணத்தின் சாயலை உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தது போல நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய சரீரமும் ஆவியும் அவருக்குள்ளா என்ன ஆகும்? உயிராயிடும். அப்பதான் நம்ம ஜெபம் பண்றோம்னு எண்ணம் வரும், அப்பதான் உபவாசம் பண்ணணும்னு எண்ணம் வரும், அப்பதான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு வரும். அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் இருந்தாதான் நம்ம செயல்பட முடியும். அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் இருந்தாதான் மன்னிக்க முடியும். மன்னிச்சா தெரியுங்களா? ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது யாருன்னா கூட இருந்தாங்களா? எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் காட்டி கொடுத்தார், இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? மறுதளித்தார். மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள நீங்களும் நானும் தேடுவோமா? ஆபத்து வரும்போது இவனுங்களாம் யாருமே நம்ம கூட இல்லை, இவனுங்களையும் நம்ம போய் பார்க்கணும். ஆண்டவர் பார்த்தாரா இல்லையா? இவங்களை தேடி போய் பார்க்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் பார்க்கிறாரா? எங்க பார்க்கிறார் பார்க்கலாமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. ஜான் 20, chapter 20, 24, 25. காண்பித்தார். 24ஆம் வசனம் தானே? 20, 24, 20ஆம் அதிகாரம் 24, 25. எனப்பட்ட அவர்களுடனே இல்லை. கர்த்தரை கண்டோம் என்று சொல்றாங்க. அங்கே தோமா இல்லை. மற்ற சீஷர்கள் ஆண்டவரை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் தோமா வந்தவுடன் அவர்கள் தோமா என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. என்னதான் பண்ணாரு? 25ஆம் வசனம் வாசிங்களா? 25 வாசி. இட்டு அங்க சொல்றான். சொன்னானா இல்லையா? அவன் ஓப்பனா சொல்றான், நான் நம்ப மாட்டேன். இது ஆண்டவருக்கு எப்படிங்க தெரியும்? ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரு. இவன் பேசுகிறதை தேவன் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. பூமியிலே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், பரலோகத்திற்கிற பிதாவைகளை என்ன செய்வாராம்? கூர்ந்து கவனிப்பாராம். அப்போ இவன் பேசுறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்றார்? 26ஆம் வசனத்தை வாசிங்க. வீட்டுக்குள்ளே இருந்தார். கதவெல்லாம் பூட்டி அவங்க ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணாரு? உள்ள வராரு. நீ என்ன பூட்டப்பட்ட நிலையில் நீ மறைந்திருந்தாலும் என் ஆண்டவர் உள்ளே வந்து விடுவார். ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட போராட்டத்திலே நீ உள்ளே மறைக்கப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவர் அதற்குள்ளே வருவார். ஹல்லேலூயா. அதுதான் ரகசியம். ஒரு நாளிலே நான் ஜீசஸ் கால் பிரேயர் டவர் பீச்சில் சரியாக அதிகாலை 1 மணி அளவிலே ஃபோன் வந்து கொண்டே இருக்கும். ஃபோன் காலில் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். 1 மணிக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி அழுகிறார்கள். என் மகள் ஊமையாகிவிட்டாள். காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா பேசவே மாட்டா பிரதர். டாக்டர்கிட்ட எல்லார்கிட்ட பார்த்துட்டோம், எல்லா டெஸ்டும் நார்மல், ஆனால் அவள் பேசவில்லை. இந்த தாய் அழுகிறார்கள். என்ன செய்வது பிரதர்? ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி அந்த சிறு பிள்ளையினுடைய மனதில் வைத்து நான் ஜெபம் பண்ணின போது எனக்குள்ளே மனம் உடைந்தது. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு என்ன நடந்ததப்பா? நீர்தான் அற்புதம் செய்யவன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்த தப்பிப்பேன் சொன்னீங்களே, இப்போ இந்த பிள்ளைக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்களே, நீர் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லும் போதே ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அது மரித்த ஒரு ஊமையான ஒரு ஆவி உள்ளே புகுந்திருக்கிறது மகனே, அதை தொடர்ந்து சரியாயிடும்.
இயேசுவின் நாமத்தினாலே மரித்து போன ஊமையின் ஆவியே இந்த பிள்ளையை விட்டு வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன்னு சொன்னேன். நான் இருப்பது பீச்சில், அந்த பொண்ணு இருப்பது கனடாவில். என் ஆண்டவருடைய வல்லமை எங்கேருந்து போகுது? பீச்சில் இருந்து போகுது. ஹல்லேலூயா. கனடாவில் இருக்கிற அந்த பொண்ணு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறா. அவள் என்ன செய்கிறா? அப்படியே விழுந்து விட்டாள். விழுந்தவனும் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? எனக்கு பயம் வந்துச்சு. பாஸ்டர், என் பொண்ணு செத்துட்டான்னாங்க. நான் பயந்துட்டு ஜெபம் பண்ணி சாவறதான். சிஸ்டர், அவன் மயக்கத்தில் இருப்பா, தண்ணி தெளிங்க. தண்ணி தெளிச்சவன அவள் மம்மி நினைச்சாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இது தேவனுக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் என்றைக்கும் அவர் உள்ளே போயிடுவார். மகனே, அவங்க பூட்டப்பட்டு பயந்து இருந்தாலும் என் ஆண்டவர் அந்த அறைக்குள்ளே போனார். வாழ்க்கையில நீ எது மறைக்கப்பட்ட எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே என்று கதறி நீ உள்ளே இருக்கும்போது என் ஆண்டவர் உள்ளே வந்து விடுவார். பூட்டப்பட்ட கதவுல ஏவிஎம் ராஜன் சகோதரன் அவர்கள் அவர் தற்கொலை பண்ணும்படி முயற்சியும் போது கர்த்தர் அவரோடு அந்த அறையில பேசினார். பூட்டப்பட்ட என் கடன் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் பேசுறார். அவருக்கு போதனை செய்து அவர் படித்த ஸ்கூல்ல இருக்கிற ஃபாதரை ஞாபகப்படுத்துறாரு. எப்படிலாம் ஆண்டவர் பேசுறார் பாத்தீங்களா? ஒரு மரணத்தை தேடுகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். நான் நேற்றே சொன்ன என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். உலகத்திலே ரொம்ப நல்லவன் நான் தான். அப்படின்னா நீங்க புரிஞ்சுங்க. ஆமா, பாட்டில் தான், எப்போதும் பாட்டில் தான், மீட்டர் தான் போடுவேன். பாட்டில் தான் அப்படி ஊற்றிட்டு நடந்தே போவேன். ஆமாம், அங்கே அடில் தடி குரூப்போடு இருந்தேன். இப்படி இருந்த என் வாழ்க்கையில நல்லா படித்தேன், நிறைய மார்க் வாங்கினேன், வேலை கிடைக்கல. என்னை விட கம்மி மார்க் வாங்கினவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிச்சு. வேலை ஏன் ஆண்டவர் அங்கே தான் இருக்கிறார். நேற்று தான் சொன்ன வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு என்ன வராத விட்டுருக்குது, உங்களுக்கு நன்மை வராத விட்டுரு. நான் பாவம் செய்கிறேன்னு எனக்கு துணை வருவாரா? எனக்கு லாக் போட்டார், வேலையே கிடைக்கல. கடைசியாக வீட்டில் போனால் சனியை ஊரை சுற்றிட்டு வருது. எத்தனை மணிக்கு வரோம்? சனியை 12 மணிக்கு வந்து கதவு தட்டோம். அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க என்ன. அப்படிப்பட்ட நிலையில் நான் வேதனைக்குரிய ஒரு மகனாக தாய் தப்பனுக்கு இருந்தேன். கிறிஸ்தவ பாரம்பரிய சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட நான் ஆண்டவரை தேடாதவனாய் இருந்தேன். பிராமண ஃப்ரெண்டு மக்களோடு அதிக தொடர்புடையவனாய் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விக்கிரக கோயில்களுக்கு நான் சென்றேன். அவர்களோடு பஜனை, டோலக்கெல்லாம் வாசிப்பேன். அவங்களோடு போய் பஜனை பண்ணேன். பஜனை ஒன்றும் நடக்கலை எனக்கு. அவங்ககிட்ட பஜனை பண்ணோம், என் பஜனை ஒன்றும் இங்கே நடக்கலை. தோல்வியை கண்டேன். மரணம் என்னை நேரிட்டது. நீ இருக்கிறத விட சாகு, பிசாசு சொல்கிறான். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சனியான்றாங்க. என்ன, எங்கள் அம்மா சொல்லுது தண்ட சோறு. அப்படி இடிப்பாங்க. எங்கள் அம்மா தட்டில் இடித்து குழம்பு ஊற்றுவாங்க. சாப்பாடு கூட உள்ளே இறங்காது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நான் இருப்பதை விட சாகலாம் என்று தூக்க மாத்திரைகளை எல்லாவற்றையும் வாங்கி ரெடியாக வச்சுட்டு ஒரு நாள் சாகலாம் என்று நான் முயற்சி செய்து சென்னையில் உள்ளதான சின்னமலை அந்த பகுதியில் இருக்கிற செய்தாப்பட்ட ஆற்றுல விழுந்துடலாம் திட்டம் போட்டு உட்கார்ந்திருந்தேன். என்னுடைய பழைய நண்பர் குடிகாரர் அவர் வந்தார். என்ன மாப்பிள்ளை உக்காந்துருக்கிறேன் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. போகலாமான்னு அவர் கூப்பிட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியும் இன்னைக்கு சரக்கு வாங்கி தருவார். அந்த சரக்குலே பவுடரை போட்டு சாப்பிட்டுடலான்னு மாத்திரையோடு அவர் கூட போனேன். அப்போ தான் ஆண்டவர் என்னை சந்திக்கும் நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் அவர் கூடவே போனால் இப்போ இருக்கிற சின்னமலை ஏஜி சர்ச்சில் உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். அப்போ சர்ச்செலாம் கட்டலை, தென்னை மரமாக இருந்தது. நான் நினச்சேன் உள்ளே வர குடிசையாக இருந்ததா, உள்ளே சரக்கு விற்கிறாங்க பொழுது குடிசையில் அப்படி நினச்சி உள்ளே போகிறேன். உள்ளே போனால் ஒரு சத்தம் வருது. என்னடா உள்ளே அந்த மைக் சத்தம் வருது. பாஸ்டர் மோகன் அவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வசனத்தை சொல்கிறார். 3 முறை சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையை சொல்கிறார். இவன் என்னடா செட்டியார் இங்கே கூட்டின்னு வந்துட்டான் என்ன அப்படின்னு பார்த்தேன். கோயிலுக்கு உள்ளவா திரிவானே, இவன் எங்கடா உள்ள வந்தான். எனக்கு முன்னதாகவே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான்.
முந்தினோர் பிந்தினோர் ஆயும் என்ற நிலை. ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரை ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் நான் அழைத்து செல்லவில்லை, அவன் என்னை அழைத்து கொண்டும் நிலை வந்துவிட்டது. வேற வழி இல்லாம உள்ள போயிட்டேன், மாட்டிக்கிட்டேன், போய் உட்கார்ந்துட்டேன், கண்ணை மூடிட்டேன், ஏன்னா பாத்திர போறாங்கன்னு. ஆனா ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பாஸ்டர் அவர்கள் கண்ணை மூடி கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, இங்க ஒரு தம்பி வந்திருக்கிறான், 10 நிமிஷத்துக்கு முன்ன தற்கொலை பண்ணுகிற எண்ணத்தோடு வந்தான், இயேசு நேசிக்கிறார் என்று சொன்னார். வேற யாருன்னா இருக்கும் அப்படின்னு அமைதியெல்லாம் இருந்தேன். உன் பாக்கெட்டில் 31 தூக்க மாத்திரையோடு அமர்ந்திருக்கிறாய். பிசாசு காதுல பேசுறான், பொய் சொல்றாரு, ஏஞ்சி போய் காத்துல விழுந்துரு, பக்கத்துல தான் ஆறு. பாக்கெட்டில் கையை விட்டு கண்ணை மூடிக்கிட்டே எண்ணி பார்த்தேன், சரியா 31 மாத்திரை. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. வெச்ச எனக்கே தெரியாது எத்தனை மாத்திரைன்னு. என் ஆண்டவருக்கு தெரியும். என் தலைமயிரை எண்ணுகிற தேவன் என் மாத்திரை எண்ண மாட்டாரா? அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தாவீது சொல்கிறார், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட நடு பாதையிலே நான் முழங்கால் படிட்டு முன்னாக ஓடி வந்து முழங்கால் படிட்டு நான் அழுதேன். என்னை கொண்டு போடும் ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன், நான் உம்மை வணங்குவதற்கு தகுதி இல்லை ஆண்டவரே என்று நான் அழுதேன். அப்போது பாஸ்டர் அவர்கள் என் தலையின் மீது கரத்தை வைத்தார். இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு கையை வச்சார். அவ்வளவுதான், நான் கீழே விழுந்தேன். எனக்குள் இருந்த அந்த தற்கொலை ஆவி என்னை விட்டு போனது. நான் கீழே விழுந்தேன், அதமானேன். கீழே விழுந்து ஏஞ்சி தெளிவானவனும் பார்த்தா எனக்கு உலகமே புதுசா தெரியுது. ஒரு பெரிய சமாதானம் வந்து விட்டது. வேலை கிடைக்கல அதெல்லாம் மறந்துட்டேன். அவ்வளவுதான், என் வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றினார் ஆண்டவர். அதன் பிறகு ஆண்டவர் 8 மாதத்தில் எனக்கு ஒரு அரசாங்க வேலையை கொடுத்தார். அதோட நான் விடல ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருக்கீங்கள, எனக்கு அற்புதம் செய்யணும். டெய்லி நடந்து போவேன். கிண்டிலேருந்து சின்னமலைக்கு அந்த சர்ச்சுக்கு போய் நடந்து போய் முழங்கால் படித்து அழுவேன். ஆண்டவரே, என் ஏழை குடும்பத்துக்கு என்னால் பணம் சம்பாதித்து கொடுக்க முடியவில்லை என்று அழுதேன். சரியாக 8 மாதத்தில் எனக்கு ஒரு என்ட்ரி வந்தது. அந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவன் MP லெட்ரு, MLA லெட்ரு, CM லெட்டர்லாம் வச்சுக்கிறான். அப்போ எம்ஜிஆர் தான் ஆச்சு. எம்ஜிஆர் லெட்டரை கொண்டு வந்து என்கிட்டயே காட்டுறான். எங்கள் அப்பா சொன்னார், எம்ஜிஆர் லெட்ரு, சிவாஜி லெட்டர்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் வீட்டில் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவருக்கு சித்தமானா உனக்கு கிடைக்கும், நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா உபவாசம் பண்ணி வீட்டில் ஜெபம் பண்ணுறாரு. நான் க்யூவில் நிற்கிறேன் காலையிலேருந்து. சரியாக கடைசி தான் என் பேர். உள்ளே வரேன், எங்கள் அப்பா அவனுடைய அதிகாரி உள்ளே வராரு. நீ எங்கே இங்கே நிற்கிற அப்படின்னாரு. ஐயா இன்ட்ரிவியூ வந்துடும், உங்கள் அப்பா சொல்லவே இல்லையே என்கிட்ட, ரொம்ப ஆளையா உங்கள் அப்பா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போனோன்னே எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா என் பேரை ரவுண்ட் பண்ணி டிக் பண்ணிவிட்டு அவர் வெளில போயிட்டார். பார்த்தீங்க, எனக்கு தெரியாது. 3 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிடுறாங்க இன்டர்வியூக்கு. ஜாயின் பண்ணி சீக்கிரமாக வந்து. என் ஆண்டவர் உயிருள்ள 20 வயதில் அரசாங்க வேலையை கொடுத்தார். 20 வயதில் ஒரு மத்திய அரசு வேலையில் கிடைக்குமா? 40 வருஷம் வேலை செய்து ஒரு மெமோ இல்லாமல், ஒரு லேட் இல்லாமல் ஆண்டவர் நல்ல முறையிலே வேலை செய்து கடந்த 22வது வருஷத்திலே நான் ரிட்டையர் ஆகி வெளியே வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்னைக்கு என் வாழ்க்கையில் தலையிடணும்னா நான் மரித்து போய் என் சரீரம் எங்கே இருக்கிறது, அந்த ஆற்றுல தண்ணியில் எங்கெல்லாம் போயிருப்பேன். என் ஆண்டவர் உயிருள்ளவர் என் வாழ்க்கையிலே சந்தித்தார். அவர் சந்தித்தாலே போதும், அங்கே அற்புதம் நடக்கும். அவர் சந்தித்தார். எம்மாவூர் சீஷர்களோடு சந்தித்து பேசி கொண்டு போனான். ஆண்டவர் கூட இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. அவங்க கூட இருக்குது, அவரோடு தங்கினார் பாருங்க. தங்கும்போது தான் அவங்களுக்கு ஆண்டவரை தெரிந்தது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தங்கி இருக்கிறாரா? சகையை பார்த்து சொன்னார், சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் நான் என்ன பண்ணணும்? தங்கணும்னு சொன்ன போதே அவன் சந்தோஷத்தோடு இறங்கி வந்தான். அவன் பாவத்தை அறிக்கை செய்தான். நம்ம வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார்? மரித்து கிடத்ததை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயிரோடு எழுப்புவார். மரித்து கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே
ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். சன்னதி இவ்வளவாய் சொல்லப்பட்டபடி தகப்பனாவதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை எப்படி செய்கிறான்? நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறான். உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இருந்தால் எது முடியலையோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஏதுவில்லாதிருந்தும் அதை விசுவாசித்தான். அடுத்த வசனம், பலவீனமாய் இருக்கவில்லை. தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்ன ஆனா எண்ணாதிருந்தான். நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணிக்கிட்டே உட்காந்துப்போம். பிரச்சனையா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உள்ள இருக்கும்போது நமக்கு அந்த சோர்வு வராது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்படி சொல்லணும். அப்பதான் அவன் பயப்படுவான். இல்ல பயந்தீங்கன்னா உள்ள வந்துருவான். நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில பயப்பட, இதுதான் ஆயிடும், அதாயிடும், என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடும் அப்படின்னு பயந்தனா நம்ம பயப்படுறபடியே என்ன ஆகும்? அப்படியே நடக்கும். நிறைய சோதனை வந்தால் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் என்ற அர்த்தமா? சொல்லுங்க. நிறைய பேர் அப்படி தப்பா நினைச்சுக்கிறாங்க. சோதனை வந்துகிட்டே இருந்தா நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு பாவம் செய்துக்கிறோம் போலுங்க அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்குன்னு சொன்னாரா? அநேகமாக இருக்கும், அதிலே நீங்க செத்து போயிடுங்க அப்படின்னு நான் சொன்னாரு. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை என்ன பண்ணுவேன்? நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு? உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டுன்னு சொன்னாரா இல்லையா? அங்க அது இருக்குதுன்றாரு, இதுவும் இருக்குதுன்றாரு. உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? உலகத்தை ஜெயிக்கணும். உயிர்த்தெழுந்ததை நம்ம பாட்டு பாடினே இருக்கிறோம். கீதம் எல்லாம் கீதம் தான், நல்லா தான் இருக்குது. உயிர்த்தெழுந்தாரு பாட்டு போடுறோம், நல்லா தான் இருக்குது. ஆனா ஒண்ணுமே நம்ம உயிர்த்தெழுதல் நம்மகிட்டே இல்லையா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும், நமக்குள் வாசமாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் செத்து போய் கிடக்குது, அதில் உயிராயிடும். அதனால தான் அங்க சொன்னாரு லாசருடைய மார்த்தாள் இடத்துல, நானே என்ன செய்கிறேன்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். அப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள் வைத்திருக்கிறார். அதை விசுவாசத்திலே நாம் பெற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் போது நமக்குள் இருந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும். அப்பதான் அற்புதம் நடக்குது. நமக்கு தெரியாமலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம், சுகமாயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு காலவேளையிலே நான் வானகரம் ஜீசஸ் காலில் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். இந்த மாதிரி தம்பிமாருங்க ஒருத்தர் நல்லா, அவரே கீபோர்டு வாசி எல்லாம் வாசி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் எனக்கு எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தார். ஜெபம்லாம் முடிந்தவுடன் என்னை கீழே அறைக்கு ஜெப அறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பின்னாடி ஓடி வந்தார். அங்கிள், நான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணின போது அவருக்குள் ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு காண்பித்தார். இந்த மகன் 10 வருடமாக ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், நீ கேள் மகனே. அப்போ நான் சொன்னேன், பிரதர், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பல ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்ய போறார். அவர் கையை பிடிச்சிட்டு அங்கிள் அப்படின்னு அழுதார். நல்ல ஆராதனை பண்றார். தேவனுடைய வார்த்தை அப்படி அதிகாரமா வருது ஆராதனை பண்ணும்போது. ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? ஒரு குறைவு, குழந்தை இல்லை, 10 வருஷமாய். அதுக்குள்ள அவருடைய மனைவி வந்து விட்டார், அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணின போது சத்துரு பாருங்களேன், அவங்களுக்கே தெரியல, ஆராதனை தான் பண்றாங்க. அவர்களுக்குள்ளே சாத்தான் மாந்திரிகத்தினால் அவருடைய கர்ப்பத்தை கட்டி வைத்திருக்கிறார். அந்த சகோதரி வயிற்றை பிடித்து கொண்டு சத்தமிட்டு சேர்ல விழுந்து அவர் பிடிச்சிக்கிட்டார். உடனே மறுபடியும் ஜெபம் பண்ண 2 வாட்டி விழுந்துட்டார். 3வது வாட்டி
நல்லா ஃப்ரீயா நின்று அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணினார். அப்ப ஆண்டவர் அவர்கள் இரவிலே இவர் தூங்கும்போது தனியா உட்கார்ந்து அந்த பெண் அழுததை ஆண்டவர் சொன்னார். ஆமாப்பா ஏசப்பா, ஆமாப்பா ஏசப்பான்னு அழுதது. உடனே நான் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சகோதரி சொன்னார்கள், அங்கிள் இப்போனா நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷாகி கல்யாணம் ஆன மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா. என்னம்மா? இல்லை அங்கிள், கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே நான் ஒரு பலவீனமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ 2 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்டிப்பா அங்கிள், நாங்கள் சாட்சி சொல்வோம். விசுவாசம். நாங்கள் எடுத்துன்னு பேர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டோம் பாஸ்டர், நீங்க 10வது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் ஒரு நேரத்தை காலத்தை வைத்திருக்கிறார். 38 வருஷமாய் அவன் அங்க போய் உள்ள போகணும்னு நினைக்கிறான். தூதன் கலக்குவான், போக நினைக்கிறான், போக முடியல. ஆனா ஆண்டவர் பிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். 38வது வருஷத்துல வந்து நிக்கிறாரு. அவனை தட்டி எழுப்புறார். எழுந்து நட. ஆண்டவர் படுக்கையை மாற்றுகிறார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனையோ டாக்டர்களை பார்த்து விட்டால் அவள் வாழ்க்கையில ஒரு மாறுதல் இல்லை. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறார். அவள் தவண்டு வந்து அவள் ஆண்டவருடைய வசனத்தை தொடுகிறாள். உயிர்த்தெழுதல் வல்லமை என்ன செய்து? அவர் சொல்றாரு, என்கிட்ட இருந்து என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டது. நன்றி ஆவியானவரே. வல்லமை நீங்க தொட்டா வல்லமை வரணும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க சகோதரியே. நீங்க யாருக்குன்னா குழந்தை இல்லைன்னா பயப்படாதீங்க. நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க வயித்துல. சகோதரி மாறுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நன்றி ஆவியானவரே. உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து இந்த சபையிலே காலி இருக்கிற இடங்களை நிரப்புவார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நிரப்பலன்னா எனக்கு போன் பண்ணி எனக்கு திட்டுங்க. போன் நம்பர் கொடுத்துட்டு போறேன். முழங்கால் படியிட்டு தினமும் ஆத்துமாக்கள் ஆதாயத்துக்காக எங்கள் சபையிலே ஆத்துமாக்கள் வேணும் ஆண்டவரே. டெய்லி ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. காலையில இருந்து உங்க தேவைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் நெருங்கி விட்டது. எலெக்ஷனும் வந்து விட்டது. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்காக ஒரு நல்ல ஒரு நபரை தேவன் கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி ராஜ்யத்தை தள்ளி ராஜ்யத்தை மாற்றுகிற தேவன். அவர் மாற்றி நமக்கென்று ஊழியம் சுதந்திரமாக நடத்தப்பட, ஊழியங்கள் சுதந்திரமா. நாங்களாம் சுவிசேஷமா ஓபன் மீட்டிங் செய்ய முடியல. நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னெல்லாம் ஓபன் மீட்டிங் ஃப்ரீயா போடுவோம், ஸ்டேஜ் போட்டு. இதை அழுது கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யத்தை தலைவரை கொடுமாண்டவரே. இப்போ கூட லேட்டஸ்டா 1 வீக் பிஃபோர் கூட ஒரு சபையில ஒரு பிரச்சனை. 20 பேர் கூடி ஜெபித்தார்கள். அங்கு பிரச்சனை ஆரம்பித்தது போன வாரம். இன்னும் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. சபை தூங்கிக் கொண்டிருந்தால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாது. சபையை வைத்துதான் தேவராஜ்யம் கட்டுவார் ஆண்டவர். அதனால அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அங்க பாருங்க, இங்க ஒரு காரியம் சொல்லுகிறார். என்னன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15. பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து நிதானிக்கிறோம். யாருக்காக மரிச்சாரு? எனக்காக மரித்தார், எனக்காக எழுந்தார். ஆமென். அவரை நான் பிடிச்சுக்கணும். எனக்காக மரித்து உயிரோடு இருந்த ஆண்டவரை என்ன பண்ணும்? அவருக்காக நான் படைக்கணும். ஹல்லேலூயா. அவருக்காக நான் வாழணும். ஹல்லேலூயா. அவருக்காக நீங்க வாழும்போது தான் குறைவே வராது. எல்லாமே அவருக்கு தான். நான் படிக்கிறதும் அவருக்கு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு வந்தால் படிக்காதவங்க ஊழியத்துக்கு போவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நல்லா இன்ஜினியர்ஸ்லாம் வராங்க, பாசஸ். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நல்லா படிச்சுட்டு போடா, உன்னை யாரும் பேசக்கூடாது. சபையில் இருக்கிறோம் படிக்காதவன். கர்த்தர் அப்படி கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட வாலிப தங்கச்சிகளை தம்பிகளை பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் தெளிவாக காட்டினார். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வர்ஷிப்பு எல்லாம் வாலிப பிள்ளைங்க. பிரசங்கம் பண்ண ஒரு வாலிபர் ஒரு காட்சியை நான் பார்த்தேன்.
அந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப விசாரிப்பா, இப்படிப்பட்ட எழுப்புதல் எப்போது இந்தியாவுக்குள்ள வரும்? அது வரப்போகுது. வாலிப சகோதரன் வந்து அற்புதங்கள் ஸ்டேஜில், ஓப்பன் ஸ்டேஜில் அற்புதம் நடக்க போகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆரம்பித்து விட்டது. ஆனா நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த சபை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த போரை சந்திக்கும்படி இந்த சபையை ஸ்தாபித்திருக்கிறார். சும்மா ஏதோ நம்ம வெறும் ஒரு 500 பேர் வந்தோம், 200 பேர் வந்தோம், வாரம் நடத்தணும் போறதுக்குள்ள ஒரு மாறுதலை இந்த ஏரியாவிலே நடத்தும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை செய்யணும். அதை செய்ய 17ஆம் வசனத்தை வாசிங்கள். புது சிற்சியாய் இருக்கிறான், படையிலெல்லாம் ஒழிந்து போயின. ஆமா, உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருந்தா பழசெல்லாம் என்ன போயிடும்? ஆண்டவர் பழைய சரீரத்தில் இருந்தாரா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பழைய சரீரத்தில் இருந்தாரா? ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டார். ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி இருந்தார் பாருங்க. மகிமையா உள்ள வரார், அவங்க கிட்ட உள்ள வரார். மாம்சத்தில் இருந்த ஆண்டவர் அப்படியே மறைஞ்சா போனாரு. மாம்சத்தில் இருந்த ஆண்டவர் அங்கே தான் வெளிப்பட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூடப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள என்ன பண்ணாரு? போனார். அதான் ரகசியம். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்கு விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்னொரு காரியம் 1 கொரிந்தியர் 15:12 வாசிங்கள், முடிக்கிறேன். எப்படி சொல்லலாம்? அவர் சாகலனா, அவர் எழுந்திருக்கலனா சபையும் கிடையாது, நாமும் கிடையாது. அவர் உயிரோடு எழுந்ததினால்தான் சபை உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவர் உயிரோடு எழுந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் போவேனாகில் வேறொரு தேற்றரவாளன் வரார். அவர் போனதினால்தான் சபையிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் சபையிலே உலாவும் போது அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறது. அதுதான் ஆண்டவர் சபையில உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆவியானவர் மூலமாய் அதை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதை தான் சொல்றாரு. 17ஆம் வசனத்தை வாசிங்கள். உங்க விசுவாசம் என்ன ஆயிடும்? இப்ப ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கலன்னா நம்ம விசுவாசம் என்ன ஆயிடும்? வேஸ்ட். உங்க விசுவாசம் வீணா இருக்கும். ஒன்னும் பாவத்துல தான் இருப்போம். இயேசு உயிர்த்தெழுதலினாலே இந்த சரீரம் உயிர்த்தெழுதலை காணுகிறது. அது பாவம் செய்யாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். இம்மைக்காக மாத்திரம், இம்மைக்காக இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து, சம்பத்து, பொருள், அதுக்காக நாம் கிறிஸ்தவர்களா இல்லாமல் அப்படி இருந்தோம்னா நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருப்போம்? பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருப்போம். நம் ஆண்டவருக்காக வாழும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்ளும்போது, ஆண்டவருக்காக தியாகம் செய்யும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்க காணிக்க கொண்டு வந்து போடுறீங்களே, அந்த கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் நீங்க கொடுக்கிறவர்களை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். பயங்கரமான லட்சக்கடல்ல இருந்த எண்ணெய் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். இல்லாத நிலையில் ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் காணிக்கை. இருக்கிறத கொடுக்கிறது காணிக்கை கிடையாது. தனக்கு உள்ளதை விதவையானவள் என்ன செய்தால்? காணிக்கை போட்டாள். நம்ம வாழ்க்கையில கடன் தீரணும்னா ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி பக்கத்து மடியில போடுவாங்களா? உங்க மடியில போடுவாங்க. ஹல்லேலூயா. இதை நான் அனுபவத்தோடு சொல்கிறேன். நீங்க இல்லாத நிலையில கர்த்தர் கொடுங்களேன், அது நிறைய நடக்கும். நான் ஒரு முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். சேலத்துல இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு, எங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணினே இருக்கும்போது ஆண்டவர் பேசுறாரு, பீரோவில் வச்சிருக்கிறல அந்த ஷர்ட் எடுத்து அந்த பாஸ்டர் கிட்ட கொடு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு, ரொம்ப ட்ரை பண்ணி தேடி வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுன்றாரு. மனசு கேட்கல, கண்ட்ரோல் பண்ணி பார்க்கிறேன்.
மறுபடியும் ஆண்டவர் அவர் ஜெபம் பண்ண என்னோட பேசுறாரு. அப்புறம் முடிந்த உடனே அவருக்கு உட்காந்து பேசிட்டே இருந்தார். அதுக்குள்ள நான் சிஸ்டர் கிட்ட கேட்டேன், ஏமா எனக்கு அந்த ட்ரெஸ் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. நீங்க உண்டு ஆண்டவர் உண்டு, என்ன கேட்காதீங்க. அவ்வளவுதான். நான் ஆண்டவர் சொன்னபடி எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்து விட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நான் பாட்டு விட்டுட்டேன். அவர் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கும்போது அந்த ஊழியக்கார் கண்ணீர் விட்டார். நிறைய நேரத்தில் பாஸ்டர்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறான்னு நினைக்கிறோம். அவர் அடுத்து சொன்னார், எனக்கு ட்ரெஸ் இல்லை பாஸ்டர், நான் ஆண்டவர்கிட்ட 1 வருஷமா கேட்டேன். கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எனக்கு எதையும் கொடுக்க மாட்டார்கள், ஆண்டவர் எனக்கு கொடுத்தால் தான் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் எப்படிலாம் ஊழியக்காரனானாலும் விசுவாசியானாலும் அவங்கள விசுவாசத்தில் எப்படி நடத்துறாரு பார்த்தீங்கன்னா. நான் கொடுத்து விட்டேன்ல, கொடுத்து முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு நான் வீட்டில் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு தம்பி கார் எடுத்துட்டு வந்தார். அங்கிள் எப்போ பார்த்தாலும் ஜபம் போயின்னு இருக்கேன், என் கூட வாங்க ஷாப்பிங்க்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். சரி வாப்பா, போர் அடிக்குதுன்னு அவர் கூட போனேன். போய் அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாங்க. தூரத்துலேருந்து என்னை காட்டி காட்டி என்னோ பண்ணான். என்ன காட்டினான்னு தெரில. வரும்போது பார்த்தா ஒரு பேக்கெட்டோடு வந்தான். இறக்கணும் போது என்னை காரை விட்டு இறக்கும் போது, அங்கிள் ஆண்டவர் உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொன்னார், இருந்தா அப்படிங்கண்ணா. ஏப்பா என்னப்பா, சைஸுப்பா, அதெல்லாம் உங்களை காட்டி அதான் வாங்கிட்டோம் நாங்கள். நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு பிரித்து பார்க்குறேன், அடைய வந்துச்சு. நான் என்ன கலர் அந்த பாஸ்டர் கொடுத்தனோ அதே கலர் திரும்பி வந்தது. அதை விட குவாலிட்டியாக வந்துச்சு. நன்றி ஆவியானவரே. நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன், என் ஆண்டவர் அப்படிப்பட்ட உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு பெருக்குனா கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் பார்க்குறாரு. யாரும் உங்களை அப்ரிசியேஷன் பண்ண வேணாம். இதெல்லாம் செய்கிறீங்களா பிரதர், கர்த்தர் உங்களை பார்க்க ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே. நான் என் சபையில் சேரெல்லாம் துடிப்பேன், மாப் போடுவேன், வந்து எல்லாம் சரி பண்ணுவேன். எனக்கு நாம் மாப்பா போட்டுனுக்கிறேன், மைக்காக பிடிச்சின்னு ஊராக ஓடினுக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியக்காரனா என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ கூட நான் அந்த வேலையை செய்வேன். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் நான் போய் நாமக்கல் பகுதியில் ஒரு கூட்டத்துக்கு சீக்கிரம் போயிட்டேன். பாஸ்டர் நம்ம சொன்னார், கரெக்டாக 7:30 வாங்கியான்ட்டார். நான் முதிர்கோட்டை மாதிரி சீக்கிரம் போயிடுது. அங்கே போனால் அங்கே ஒரு பையன் ஸ்டேஜெல்லாம் சேர்லாம் போட்டுன்னு இருந்தான். நான் போனோன்னு என்னை கூப்பிட்டான், பிரதர் இங்கே வாங்கண்ணா. சரி கூப்பிட்றான்ட்டு பேக்கை வச்சுட்டு இந்த ஸ்டேபிளில் பிடிங்கன்னா பிடிச்சின்னு போய் ஸ்டேஜில் எடுத்து போய் போட்டேன். நான் தான் ஸ்பீக்கரு. ஆனால் என்னை கொண்டு போய் விழணும். ஆனால் எல்லாம் போட்டுட்டு சேரெல்லாம் லைனாக போடுங்கண்ணா. நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து பாஸ்டர் வந்தார். டேய் யாரடா சேர் போட சொல்கிறேன், அவர் தான்டா ஸ்பீக்கரு அப்படின்னா. உடனே அங்கிள் தெரியாத அங்கிள். தேவன் ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு வரல, அவருக்காக கிரியை செய்ய வந்திருக்கிறார். அது எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும். ஆமென். ஆமா, நான் இதை செய்ய மாட்டேன், நான் பெரிய பாஸ்டர், அதெல்லாம் கிடையாது. நான் தாழ்மையுள்ளவர்களை தேவன் கிருபை அளிக்கிறார். இயேசு சாமி தாழ்மையாய் வந்தார். நீங்களும் இந்த விசுவாசிகளாகிய நீங்கள் தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவருக்காக தியாகம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் இருந்து ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தா உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணும், வெளிப்படும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. கடைசியாக ஒரு பாடலோடு கர்த்தரின் நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூதசி
மகளே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மண்ணில் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மண்ணில் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்குள் இன்று காட்சி தருவார். கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். ஓ கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். பாடுவோம். ஹalleluya ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீசரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களை திறந்து வைத்தார். அப்பமிட்டு கண்களை திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். ஆமென். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். ஹalleluya 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 ஜீவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போம். ஹalleluya எல்லாம் எழுந்திருப்போம். ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். எல்லாம் கைத்தட்டும். ஹalleluya ஜீவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். ஹalleluya ஜீவிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். ஜீவிக்கிற ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிரோடு எழுந்தவருடைய வல்லமை இப்போதே அவர் அங்கு இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். திரும்பவும் வருவார். ஒரு நாளை வானம் திறக்கப்படும். வானத்தில் இறங்கி வந்து அவர் நம்மை அழைத்துக் கொள்ளும்படி அவர் திரும்ப வருவார். அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய ஞானம், அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கி கிரிய செய்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ரபகதா ரபகதா நீரபகதா ரபா உரபகதா. எல்லாம் நியமத்தில் பேசி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்தி நிமரபகதா ரபகதா ரபா லோரமரபரலபா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம்,
நீரே ஜீவன் இசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் ஒரு போது கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் ஒரு போது கைவிட மாட்டீர். நீரே வழி, எல்லாரும் பாடும். நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எல்லாரும் பாடுவோம். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை ஆண்டவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை ஆண்டவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் பாடுவோம். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை ஆண்டவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. Urabakato barato lehatara, oh rabakara baba baba baba, oh glory, arala kadara labo, erala bora baba, glory, arabakadara labo. வல்லமை இறங்கி வருவதாக. ஓரி மரபலவா, அக்கினி மயமானவரே, உயிர்த்தெழுதலின் தேவனே, இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. அந்த அறையில இறங்கி வந்தவரே, சமாதானம் என்று சொன்னவரே, இந்த ஜனத்துக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சபையை கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சபையின் போதகரை குடும்பங்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், சபையை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். குடிநரிகள் சிறுநரிகள் உள்ளே நுழையாதபடி ஆண்டவரே, அந்தகாரத்தில் இந்த ஆச்சரியமான ஒளி சபைக்குள்ளே வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். சபைக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். சபைக்குள்ளே மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். மகிமை மகிமை தேவனுடைய ஆலயத்தில் மகிமை இறங்கினது. தேவனுடைய ஆலயத்தில் மகிமை இறங்கினது. இறங்கி வாங்கப்பா மகிமையோடு. சபையை மறுரூபப்படுத்தும். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாரும். ரட்சிக்கப்படுகிறவர் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படட்டும். சபை நிரம்பி வடியட்டும் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும்படி ஆண்டவரே, இந்த தெருவை நீ இயேசுவுக்கு சொந்தமாக்கும். இங்க இருக்கிற எல்லா தெருக்களிலும் உடைய வல்லமை இறங்கட்டும். அதிகாரிகள் உள்ளே வரட்டும். தேசாதிபதிகள் உள்ளே வரட்டும். ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்கள் உள்ளே வரட்டும். தேவனுடைய வல்லமை அவர்கள் காணும்படி இந்த சபைக்குள்ளே அவர்களை கொண்டு வாரும். அற்புதம் அடையாளங்களை செய்து உம்முடைய வசனத்தை இந்த சபைக்குள்ளே ஆண்டவரை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆவியானவரே, இந்த சபையில யாரெல்லாம் 10th +2 எழுதியிருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறார்களப்பா, பயப்படாதே.
நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிற தேவனே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்ய போறீங்கப்பா. அவங்க நினைக்கிறதுக்கு மேல மார்க்க வாங்கி, அவர்கள் நினைக்கிறதுக்கு மேல நல்ல குரூப்பை, அவர்கள் நினைக்கிறதுக்கு மேல நல்ல காலேஜை நீங்க கொடுக்க போறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உம்முடைய வல்லமை இறங்கி வந்து அற்புதம் திறப்பதாக. திருமண தடைகள் நீக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். கடன் மறையும்படி ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறோம். இந்த தேவன் சதா காலம் நம்முடைய தேவன். மரண மருந்து நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாளில் இந்த சபையிலே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நிரூபியும். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இந்த சபையில வெளிப்படும்படி, அற்புதம் அடையாளங்கள் சபையில வெளிப்படும்படி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக வாலிபர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஒரு ஜெபிக்கிற ஆவியை அவர்களை பிடிக்கும்படி நான் விண்ணப்பிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட, தரிசனங்களை காண, சொப்பனங்களை காண அவர்களை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையில் எல்லாரும் ஆண்டவரே, சபை போதகருக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்தத்தை தரித்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 2 நாள் இயேசு உயிர் தெழுந்தார் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 நாள் கூட்டங்கள்ல தவறாமல் பங்கு கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர்வராய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தர் மேல உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் நீங்கட்டும். சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த 3 மாத காலமாய் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின ஆண்டவர், நாளை அதிகாலை 4 மணிக்கு நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனை நாங்கள் கலந்து கொண்டு ஒரு வாக்குத்தத்தத்தோடு புதிய மாதத்தை நாங்கள் துவங்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. 2 நாளும் எங்கள் மத்தியில வந்து ஆண்டவருடைய வேலையை செய்த உடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நடக்கிற ஜெபம், பகல்ல நடக்கிற ஜெபத்துல உடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு வந்து பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. சிங்க குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி எல்லா நன்மையை கூட்டி தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.